ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிரின்சிபலை யூஸ் பண்ணி எழுதுவோம். இந்த n + எனர்ஜி லெவல் எப்படின்னா n + L கால்குலேட் பண்ணி எதுக்கு லோவர் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எழுதுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா அதை யூஸ் பண்ணாமல் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன சப்ஷெல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன சப்ஷெல்ஸ் இருக்கு? எஸ் சப்ஷெல், பி சப்ஷெல், டி சப்ஷெல், எஃப் சப்ஷெல். இதை ஃபர்ஸ்ட் தனியா எழுதிக்கிறோம். எஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அப்படியே 1 2 3 4 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துக்கிறோம். இப்ப இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 4 சப்ஷெல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ், பி, டி, எஃப் அப்படிங்கிறத கொடுத்துரும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா எஸ் சப்ஷெல்ல, பி சப்ஷெல்ல, டி சப்ஷெல்ல, எஃப் சப்ஷெல்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். பி சப்ஷெல்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். டியில் மேக்ஸிமமாக எவ்வளோ எலக்ட்ரான் இருக்க முடியும்னா 10 எலக்ட்ரான் தான் அதிகபட்சமாக இருக்க முடியும். எஃப்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்க முடியும்னா 14. இதெல்லாம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான். மினிமமா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணாலும் இருக்கலாம். இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், இங்கேயும் ஒன்று இருக்கலாம், இங்கேயும் ஒன்று இருக்கலாம், ஒன்று இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஈஸியஸ்ட் ட்ரிக்கை ஒன்று யூஸ் பண்ணி நம்ம எழுதுறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் எழுதுறோம். எஸ் எவ்வளோ டைம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ எப்படி எழுதுறோம்? எஸ் எஸ் அப்படிங்கிறத 2 டைம் எழுதிக்கிறோம். அடுத்து பி, பில இருந்து எஸ்க்கு எவ்வளோ டைம்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ என்ன எழுதணும்? பி எஸ். அடுத்து யார் எழுதுறோம்? பி எஸ் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். பிஎஸ் பிஎஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் டி, டில இருந்து என்ன எழுதணும்? டி பி எஸ் அப்படிங்கிறத 2 டைம்ஸ் எழுதணும். டி பி எஸ். அடுத்து என்ன எழுதுறோம்? டி பி எஸ் அப்படிங்கிறத 2 டைம்ஸ் எழுதுறோம். என்ன எழுதுறோம்? டி பி எஸ் டி பி எஸ் அப்படிங்கிறத 2 டைம் எழுதிக்கிறோம். அடுத்து எஃப்ல இருந்து எஃப் டி பி எஸ், எஃப் அடுத்து டி அடுத்து பி அடுத்து எஸ், எஃப் டி பி எஸ் அப்படிங்கிறது எழுதிட்டோம். இதை வச்சு 118 எலமெண்ட்டுக்கும் கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுத முடியும். எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஸ் சப்ஷெல்லுக்கு நம்பரை கொடுப்போம். எஸ் சப்ஷெல் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1. அப்ப என்ன பண்றோம்? 1 2 3 4, இங்க 5, இங்க 6, இங்க 7, இங்க எவ்வளோ 8 அப்படிங்கிறத நம்பர் கொடுத்துட்டோம். பி சப்ஷெல்லை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2. அப்ப என்ன பண்றோம்? இங்க 2p, இங்க 3p, இங்க என்னது 4p, இங்க 5p, இங்க 6p, இங்க 7p அப்படிங்கிறத நம்பர் கொடுத்துரும். டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 3d. அப்ப டி என்ன கொடுக்கணும்? 3d. அடுத்து எங்க என்ன கொடுக்கணும்? 4d. அடுத்து இங்க என்ன கொடுக்கணும்? 5d. அடுத்து இங்க என்ன இருக்கு? 6d நம்பர் கொடுத்துட்டோம். அடுத்து எஃப்க்கு நம்பர் கொடுக்கணும். எஃப் எவ்வளோ இருக்கு? எஃப்ங்கிறது 4. அப்ப என்ன கொடுக்கணும்? 4f. அடுத்து எஃப் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க. இதுக்கு 4f. இது என்ன வரும்? 5f. அவ்வளவுதான், நம்பர் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம 118 எலமெண்ட்டுக்கும் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளால ஈஸியா எழுத முடியும். இப்ப அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு எலமெண்டா இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஹைட்ரஜனுக்கு எழுதுறேன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 1. ஃபர்ஸ்ட் என்ன ஆர்பிட்டால் ஃபில் ஆகும்? 1s. நான் எழுதிக்கிறேன் 1s. அப்ப இதுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஆனா s ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். ஆனா நம்மள்ட்ட இருக்க எலக்ட்ரான் 1. அப்ப அதுல என்ன பண்ணிக்கிறோம்? 1s1 அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் ஹீலியம் எழுதுறோம். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 2. ஃபர்ஸ்ட் எந்த ஆர்பிட்டால் ஃபில் ஆகும்? 1s ஆர்பிட்டால். அப்ப என்ன எழுதுறோம்? 1s. 1sல மேக்ஸிமம் எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் 2. நம்மள்ட்ட இருக்க எலக்ட்ரான் எவ்வளோ? 2. அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அடுத்து யாரு? லித்தியம் எழுதிக்கிறோம். லித்தியம் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 3. அப்ப என்ன எழுதுறோம்? 1s2 ஃபில் ஆயிடுச்சு. 1s2 ஃபில் ஆயிடுச்சு. 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அடுத்த எலக்ட்ரான் எங்க போகும்?
2s ஆர்பிட்டால் 2sல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு 1 ஆனா ரெண்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு 1 அதனால 1 எழுதிக்கிறோம் லித்தியத்துக்கு அப்புறம் பெரிலியம் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 4 அப்ப என்ன வரும் பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4 ஃபர்ஸ்ட் என்ன ஃபில் பண்றோம் 1s2 அதுக்கு அப்புறம் யார் வரா 2s எவ்வளவு 2 ரெண்டு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் ரெண்டையும் இப்ப ஃபில் பண்ணியாச்சு போரானுக்கு பெரிலியத்துக்கு அப்புறம் யார் வரும் போரான் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 5 அப்ப எப்படி எழுதலாம் 1s2 ஃபில் ஆயிடுச்சு 2s2 இங்கேயும் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு மேல ஃபில் பண்ண முடியாது அப்ப நம்மள்ட்ட ரிமைனிங் இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு அது எங்க போகும் 2p சப்ஷெல் 2p ல எவ்வளவு வரும் 1 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் ஆனா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 1 இப்ப கார்பன் எடுத்துக்கிறோம் கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 அப்ப எப்படி எழுதலாம் 1s2 2s2 2p 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்ப 2p2 அப்படிங்கிறது ஃபில் பண்ணலாம் இப்ப நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ 7 1s2 2s2 2p3 அப்படிங்கிறது நம்மளால எழுத முடியும் இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளால சொல்ல முடியும் இப்ப நைட்ரஜன் எழுதியாச்சு ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ 8 ஆக்சிஜனுக்கு என்ன வரும் 1s2 2s2 2p எவ்வளோ 4 முடிஞ்சிருச்சு ரிமைனிங் எவ்வளோ இருக்கு 4 அப்ப 2p4 அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ 9 அப்ப 1s2 2s2 2p5 நியான் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ வரும் 10 அப்ப என்ன வரும் 1s2 2s2 2p6 அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் இப்ப 1ல இருந்து 10 வரைக்கும் எழுதுறது எப்படின்னு பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஒருவேளை s ஆர்பிட்டால ஃபில் பண்ணி எழுதிட்டோம் p ஆர்பிட்டால ஃபில் பண்ணி எழுதிட்டோம் அடுத்து d ஆர்பிட்டால ஃபில் பண்ணி எப்படி எழுதுறது அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அடுத்து நம்ம ஒரு ரெண்டு எலிமெண்ட்டுக்கு பார்க்க போறோம் யாரு அப்படின்னா ஸ்கேட்டியம் அட்டாமிக் நம்பர் 21 இதுக்கு எப்படி ஃபில் பண்றது பாரு ஃபர்ஸ்ட் யார் ஃபில் ஆகிறா 1s ல எவ்வளவு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் 2 எலக்ட்ரான் 2s ல எவ்வளவு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் 2 எலக்ட்ரான் 2p ல எவ்வளவு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் 6 எலக்ட்ரான் அடுத்து யாரு 3s ல எவ்வளவு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் 2 எலக்ட்ரான் 3p ல எவ்வளவு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் 6 எலக்ட்ரான் 4s ல எவ்வளவு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் 2 எலக்ட்ரான் இப்போ கவுண்ட் பண்ணி பாரு 2 + 2 4 4 + 6 10 12 எவ்வளவு வருது 18 20 எலக்ட்ரான்ஸ் வருது ரிமைனிங் நம்மள்ட்ட ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்ப 4s ஃபில் ஆனதுக்கு அப்புறம் யார் போறா 3d அப்ப இங்க 3d ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வரும் 1 3d ல 1ங்கற கான்ஃபிகரேஷன் வரும் அடுத்து ஜிங்க் எடுத்துக்கறேன் ஜிங்க் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ 30 அப்ப என்ன வரும் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 அப்ப எவ்வளவு வருது 10 அப்படிங்கும்போது 13 அட்டாமிக் நம்பர் வருது அப்ப இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி எலிமெண்ட் கொடுத்தாலும் நீ இதற்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உன்னால எழுத முடியும் இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியா உன்னால எழுத முடியும் நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு அது என்ன அப்படிங்கறத முக்கியமான 3 கான்ஃபிகரேஷன் இருக்கு அதை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம் யார் 3 எக்ஸெப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கா ரொம்ப இம்பார்ட்டன்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நிறைய இருக்கு அதுல 3 மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் யாரு குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24 காப்பர் அட்டாமிக் நம்பர் 29 அதுக்கப்புறம் பெலேடியம் அட்டாமிக் நம்பர் 46 இதுக்கெல்லாம் நம்ம இப்ப பார்ப்போம் ஃபர்ஸ்ட் குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24 அப்ப என்ன பண்றோம் 1s2 2s2 2p6 அதுக்கப்புறம் யார் ஃபில் ஆகிறா 3s ஃபில் ஆகுது 3s க்கு அப்புறம் யார் ஃபில் ஆகிறா 3p6 ஃபில் ஆகுது 3p6 க்கு அப்புறம் யார் ஃபில் ஆகிறா 3p4 3p4 க்கு அப்புறம் யார் ஃபில் ஆகிறா 3d எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இது வரைக்கும் 10 20 எலக்ட்ரான்ஸ் அப்ப இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வரும் 3d4 இங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஆர்பிட்டால் half filled completely filled இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்கும் அப்ப இந்த d ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1 2 3 4 அப்ப 1 2 3 4 எலக்ட்ரான் இதுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்தா அந்த ஆர்பிட்டால் எப்படி இருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்ப இந்த எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க ஜம்ப் ஆகுது அப்ப இங்க ஜம்ப் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுது 4s ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும் 3d ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் 5 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஏன்னா half filled இருக்கு இங்க ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டால் எப்படி இருக்கு half filled ஆர்பிட்டால் இருக்கு அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அதிகமா இருக்கு அடுத்து காப்பர் பாப்போம் காப்பர் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ 29 இதுக்கு எப்படி எழுதலாம் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2
3D9 எழுதி பாரு. இப்ப இங்க 10 20 29 வருது. அப்ப 3D9 ஆர்பி எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 இப்ப இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்தா அந்த d ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஹாஃப் ஃபில்டு இருந்து முன்னாடி ஹாஃப் ஃபில்டா இருந்தது, இப்ப கம்ப்ளீட்லி ஃபில்டா மாறும். அப்ப இந்த s ஆர்பிட்டால்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டாலுக்கு போகுது, d ஆர்பிட்டால். அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 4s1 3d10 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வரும். இந்த கான்ஃபிகரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்ஃபிகரேஷன். அப்ப இது ஹாஃப் ஃபில்டா இருக்கு, இது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் பெலேடியம் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 46. அட்டாமிக் நம்பர் 46. இதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்? 1s2 2s2 2p6 3s2 அடுத்து யார் வரா? 3p6 4s2 3d10. 3d10 வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு? 13 எலக்ட்ரான் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். 3d10க்கு அப்புறம் யார் வரா? 4p6. 4p6க்கு அப்புறம் யார் வரா? 5s2. 5s2க்கு அப்புறம் எவ்வளவு வரா? 5s2க்கு அப்புறம் யார் வரா? 4d. இப்ப இங்க பாரு, 5s2க்கு அப்புறம் இங்க யார் வரா? 4d. 4dல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 8 எலக்ட்ரான். கால்குலேட் பண்ணி பாரு. 10 20 30 36 36 அப்புறம் என்ன வருது? 38. 38 plus 8 எவ்வளவு வருது? 46. இப்ப இங்க d ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஆனா இது எவ்வளவு கம்ப்ளீட்லி ஃபில்டா இல்ல, பார்ஷியலி ஃபில்டா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா s ஆர்பிட்டால்ல இருக்க 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா எங்க வந்துருது? d ஆர்பிட்டாலுக்கு வந்துருது. அப்ப என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க 4p6 இருக்கு, 5s என்னவா மாறிடுது? 0 4d10. 5s எப்படி இருக்கு? 0 4d10 மாறிடுது. இந்த மூணு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுமே எக்ஸெப்ஷனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மூணு தான் கேட்டிருக்காங்க. நீட்டா இருக்கட்டும், ஜேஏஆ இருக்கட்டும், போர்டு எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லயும் இந்த கான்ஃபிகரேஷனை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதை ஒரு தடவை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.